நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் பஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். நியூஸ் பஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். வணக்கம் கௌதமி. வணக்கம் வினோதர்ஷன். அனைவருக்கும் வணக்கம். சக்தி டிவி குளோபலூடாக மோடு இணைந்திருக்கும் சர்வதேச நேயர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கௌதமி நந்தபாலா. முதலில் தலைப்புச் செய்திகள். முறிகள் விநியோகம் தொடர்பிலான கோப் குழுவின் அறிக்கையில் குறைபாடுகள் இருப்பின் சட்ட நடவடிக்கை. அமைச்சர் எஸ்.பி. திசாநாயக்க தெரிவிப்பு. சட்டம் நடுநிலையானது, எனினும் அதிகாரிகளினால் தவறிழைக்கப்படலாம் என்கிறார் ராஜாங்க அமைச்சர் சுஜிவ சேனசிங்க. வைபவத்துக்கு முன்னர் நாடாவை வெட்டி பஸ் தரிப்பு நிலையம் விதுர விக்ரமநாயக்கரால் திறந்து வைப்பு. பாசிக்குடாவில் விடுதி அமைப்பது தொடர்பில் வாழைச்சேனை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எஸ். வியாழேந்திரன் கேள்வி. தாய்லாந்தின் மன்னர் பூமிபால் காலமானார். தேசிய விவசாய வாரத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட மகளிர் விவசாய மாநாடு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் கல்நேவ மகாவலி மைதானத்தில் இன்று நடைபெற்றது. இதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடக அனுசரணை வழங்குகிறது. 8ஆம் திகதியிலிருந்து 16ஆம் திகதி வரையான விவசாய வாரத்தை முன்னிட்டு விவசாய அமைச்சினால் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஒன்றிணைந்து சிந்திப்போம், நாட்டை கட்டியெழுப்புவோம் எனும் துணிப்பொருளில் இந்த மாநாடு நடைபெறுகின்றது. சிந்திப்போம் மகளிர் விவசாய அமைப்பின் யாப்பு இதன்போது விவசாய அமைச்சர் துமிந்த திசாநாயக்கவினால் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. அனைத்து கிராமங்களையும் உள்ளடக்கும் வகையில் 2500 சிந்திப்போம் மகளிர் அமைப்புகளை உருவாக்க உள்ளோம். தற்போது 17,000 அமைப்புகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பதிவு செய்தாலும் அவர்களுக்கு ஒப்பந்தங்களை செய்ய முடியாது. அதனை நாம் யாப்பிலிருந்து நீக்கியுள்ளோம். தமது வீட்டு தோட்டத்தில் விவசாயம் செய்யாவிடின் பெண்களுக்கு அந்த அணியில் பிரதிநிதித்துவத்தை பெற்றுக் கொடுக்க முடியாது. பாடசாலை செல்லும் வயதில் பிள்ளைகளில் இருந்து அவர்களை பாடசாலைக்கு அனுப்பாவிட்டால் இந்த சங்கத்தில் அங்கத்துவத்தை பெற முடியாது. இந்த திட்டத்தின் மூலம் பெண்கள் அதிகம் நன்மை அடைவர். කාන්තාවට සමතැන කියන කතාව දැන් ලෝකේ කොහෙවත් නැහැ. பெண்களுக்கு சம உரிமை என்ற பேச்சு உலகில் எங்கும் இல்லை. இன்று ஆண்களை விட பெண்கள் உலகில் முன்னணியில் உள்ளனர். குறிப்பாக இன்று உலகில் 18 பெண் அரசு தலைவர்கள் உள்ளனர். மிக விரைவில் அமெரிக்காவின் தேர்தல் முடிவிலும் அது உறுதியாக இடம் உள்ளது. ஐரோப்பாவிற்கு தலைமைத்துவம் வழங்கும் ஆஞ்சலா மெர்க்கல் மிகவும் சிறந்த உதாரணம். ஆண்களோடு பெண்களை ஒப்பிடும் போது பெண்கள் ஊழல் மோசடிகளின் பக்கம் அக்கறை குறைவாகவே இருப்பர். වංචාව දූෂණය අක්‍රමිකතාවයට කාන්තාව බර අඩුයි. அபிவிருத்தி செயற்பாடுகள் தொடர்பிலும் ஜனாதிபதி இங்கு கருத்து தெரிவித்தார். අද අපේ රටේ நமது நாட்டின் அபிவிருத்தி தொடர்பில் உயர் மட்டத்தில் இருந்த பலர் கருத்து தெரிவித்தாலும் கடந்த கால அபிவிருத்தியை நாம் நோக்க வேண்டும். நாட்டின் 20% மந்த போஷணத்தில் உள்ளனர். நாட்டு மக்களின் 20% மக்கள் இந்த நிலையில் உள்ளார்கள் எனின் அது ஒரு பிரச்சனையாகும். இவை அனைத்தையும் கருத்தில் கொண்ட 2017ஆம் ஆண்டை வறுமையிலிருந்து விடுபடும் வருடமாக பெயரிட்டுள்ளோம். නිදහස් වීමේ වර්ෂය විදියට රජය නම් කළේ. தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினை தொடர்பான போராட்டங்கள் பல நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எனினும் அவர்களுக்கான சம்பள பிரச்சினைக்கு இதுவரையில் நியாயமான தீர்வு வழங்கப்படவில்லை. மலையகம் மாத்திரமின்றி வடக்கிலும் தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினை தொடர்பான போராட்டங்கள் வலுப்பெற்றுள்ளன. பெருந்தோட்ட சமூக மேம்பாட்டு திருப்பணி மற்றும் நீதிக்கும் சமாதானத்திற்குமான சர்வமத அமைப்பு ஆகியன இணைந்து கிளிநொச்சியில் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தியே இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. காலகாலமாக இந்த தோட்ட தொழிலாளர்கள் ஏமாற்றப்பட்டு வருகிறார்கள். கம்பெனிகள் நஷ்டம் என்று கூறி தொழிலாளர்களுடைய சம்பள உயர்வை கொடுக்காமல் இருக்கின்றது. மக்களுக்கான 1000 ரூபாய் சம்பள உயர்வு கட்டாயம் வழங்கப்பட வேண்டும். உங்களுக்கு தெரியும், 1992ஆம் ஆண்டு அரசாங்கம் இந்த கம்பெனிகள் அனைத்தையும் தனியார் மயமாக்கியது. அதிலிருந்து இன்று வரைக்கும் தனியார் கம்பெனிகள் மக்களை ஏமாற்றி வருவதனாலே அரசாங்கத்துக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கின்றது. மக்கள் சார்பாக உடனடியாக கம்பெனிகள் அனைத்தையும் அரசாங்கம் பொறுப்பெடுக்க வேண்டும். தோட்ட தொழிலாளர்களை மனிதாபிமானத்தோடு நடத்தாமல் அவர்களை பாவித்து அந்த வருமானத்தை மட்டும் குளிர்காய்வது நல்லதல்ல. மலையகம் கட்சி அரசியலுக்கு விலை போகாமல் தார்மீக பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் இதை கேட்கிறோம். பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பேரணியாக கிளிநொச்சி மாவட்ட செயலகம் வரை சென்று உதவி மாவட்ட அரசாங்க அதிபரிடம் மகஜர் ஒன்றையும் கையளித்தனர். பெருந்தோட்ட தொழிலாளர்கள் தங்களுடைய வாழ்வின் மூலமாக இலங்கையினுடைய பொருளாதாரத்திற்கு அதிகமான பங்களிப்பை செய்திருக்கின்றார்கள். அவர்களுடைய ஒரு சந்ததி தேயிலை தோட்டங்களுக்கே உரமாகி போயிருக்கின்றன. 2ஆம் சந்ததி அவர்கள் வாழ்வில உயர்வதற்கு அவர்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவு செய்வதற்காக கேட்கப்படுகின்ற நியாயபூர்வமான இந்த சம்பளத்தை அரசாங்கமும் தொழிற்சங்கங்களும் இணைந்து வழங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தார்மீகமாக அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். மற்ற இடங்களை பொறுத்தவரையில 1000-1500 கொடுத்து கொண்டிருக்கிற இடத்துல மலைய மக்களை பொறுத்தவரை அதில்
கல்வி செலவுல இருந்து அவலத்தையும் அவர்கள் பாக்குறதுக்காக வேண்டி அது ஒரு 10வது நிலையில இருக்குது. அதனால நாங்க நேரடியா போய் கண்டறிஞ்ச ஒரு உண்மை. அதுகள் அந்த மலையிலையும் கட்டக்கடி அப்படி ஒரு நிலப்பாட்டிலையும் அதுகள் சரியான ஒரு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறபடியால கட்டாயமாக அவர்களுக்கு அந்த சம்பளத்தை கூட்டி கொடுக்கணும்ன்றதான் நாங்க அரசு தாழ்மையோட கேட்டுக்கொள்கின்ற ஒரு விண்ணப்பமாக இருக்கிறது. இதேவேளை ருவான்வெல்ல பிரதேசத்தில் 6 தோட்டங்களைச் சேர்ந்த மக்கள் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை இன்று ஏற்பாடு செய்திருந்தனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ருவான்வெல்ல நிட்டம்புவ பிரதான வீதியை மறித்து தமது சம்பள பிரச்சினைக்கு நியாயமான தீர்வு வழங்குமாறு போராடினர். பேச்சு அண்ணாச்சு, உங்க வெட்டு பேச்சு என்னாச்சு? 6 பேக் அண்ணாச்சு, உங்க வீராப்பு பேச்சு என்னாச்சு? தீக்குளிப்பு அண்ணாச்சு, உங்க திருகு தாளம் என்னாச்சு? திகாம்பர சாமி அண்ணாச்சு, உங்க தில்லாலங்கடி என்னாச்சு? தலைவாக்கல மீட்டிங்ல பேசின எங்கள் நாட்டின் பிரதமர் கௌரவ ரணில் விக்ரமசிங்கவுக்கும் எங்களுடைய மலையக தலைவர்கள் தமிழர்களை கொண்டு போய் அடவு வைக்காமல் தமிழர்களை இந்த பெற்று தரக்கூடிய 1000 ரூபாய் சம்பளத்தை பேசி பெற்று தாருங்கள். ஏன் இந்த மக்களை ஏமாற்றி வாக்குகளை வாங்கி தமிழர்களை கொண்டு போய் காலடியில் வைத்து மண்டாட வைக்கிறீர்கள்? எங்கள் சந்தாவை எதிர்பார்க்கக்கூடிய நீங்கள் உங்கள் பிள்ளைகள் கனடாவில், அமெரிக்காவில், நோர்வேயில், இந்தியாவில் படித்துக் கொண்டிருக்கின்றது. எங்கள் பிள்ளைகள் கல்வி கற்காமல் ரொம்ப கஷ்டத்தில் வாழ்கின்றார்கள். கும்பிடு போடும் அரசியல்வாதிக்கு சொன்னோம், மீண்டும் ஒரு முறை நாடாளுமன்றம் செல்வதற்கு உங்களுக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது. தோட்ட மக்களின் இந்த ஆர்ப்பாட்டத்தினால் ருவான்வெல்ல நிட்டம்புவ பிரதான வீதியின் போக்குவரத்து சுமார் 1 மணித்தியாலங்களுக்கு தடைப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இதேவேளை வெளிமடை கட்டுகள்ள தோட்ட மக்களும் 1000 ரூபாய் சம்பள உயர்வு கோரி இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தோட்ட தொழிலாளர்களை காட்டிக் கொடுக்கும் இந்த கைங்கரியத்தில் தொண்டமானவர்களும் வடிவேல் சுரேஷ் அவர்களும், அது மட்டுமல்ல 1992ஆம் ஆண்டு தோட்டங்களை தனியாருக்கும் ஏகாதிபத்தியவாதிகளுக்கும் கையளித்த ரணில் விக்ரமசிங்க இன்றைய பிரதமரும் தலையிட்டு தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை 1000 ரூபாவால் உயர்த்த வேண்டும். பிள்ளைகள் படிக்க போட பத்தா, சாப்பாட்டுக்கு பத்தாது, எங்களுக்கு சம்பளம் 1000 ரூபாய் வேணும். இப்ப சந்தை டைமுக்கு மட்டும் வராங்க, 1000 ரூபாய் வாங்கி தரேன் எல்லாம் செய்யறேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒன்னும் வாங்கி கொடுக்கறதுல ஒன்னும் இல்ல. வேலையும் இல்ல, ஒண்ணும் இல்லாம நாங்க வீட்டுல தான் இருக்கோம். எங்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் வேணும். கேகாலை பிரதேச தோட்ட தொழிலாளர்கள் ரன்பல நகரில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ரன்பலவில் இருந்து கேகாலை நகர் வரை இவர்கள் பேரணியாக சென்றமையினால் கொழும்பு கண்டி பிரதான வீதியின் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டது. ஹங்குரான்கெத்த ஹேவாகேட நகரிலும் சுமார் 5 தோட்டங்களைச் சேர்ந்த மக்கள் வீதியை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தினால் பேராதனை ஹங்குரான்கெத்த பிரதான வீதியின் போக்குவரத்து நடவடிக்கைகள் தடைப்பட்டன. தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உடன்படிக்கை நாளை மாலை கைச்சாத்திடப்பட உள்ளதாக தொழில் மற்றும் தொழிற்சங்க உறவுகள் அமைச்சர் WDJ செனவிரத்ன தெரிவிக்கின்றார். கடந்த தேர்தல் கால பகுதியில் 1000 ரூபாய் சம்பள உயர்வை பெற்றுத் தருவதாக சில தொழிற்சங்கங்கள் தொழிலாளர்களுக்கு வாக்குறுதி அளித்துள்ளமையை நாம் அறிவோம். இது அனைத்து பிரிவினரும் வழங்கிய வாக்குறுதி இல்லை. வாக்குறுதி வழங்கிய 1000 ரூபாய் சம்பளம் எங்கே என்றே தொழிலாளர்கள் தற்போது வினவுகின்றனர். பொறுப்பற்ற வகையில் 1000 ரூபாய் வழங்குவதாக வாக்குறுதி அளித்த தொழிற்சங்கங்கள் இந்த பொறுப்பை ஏற்க வேண்டும். தற்போது 1000 ரூபாய் சம்பளத்தை வழங்கும் பொருளாதாரம் இல்லை என்பதை நாம் அறிவோம். இதனை தோட்ட தொழிலாளர்கள் புரிந்து கொள்வார்கள் என நாம் அறிவோம். நாம் எதிர்பார்க்கும் வகையிலான அதிக சம்பள உயர்வை பெற்றுக்கொள்வது கடினமாகும். கலந்துரையாடல் ஒன்றை நடத்தி நாளாந்தம் 730 ரூபாய் சம்பளத்தை வழங்கும் இணக்கப்பாட்டுக்கு நாம் வந்துள்ளோம். தொழிற்சங்கங்களுக்கு இடையே வளமையாக கைச்சாத்திடப்படும் உடன்படிக்கையில் வெள்ளிக்கிழமை மாலை கைச்சாத்திடுவதற்கு நாம் எண்ணியுள்ளோம். அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்கவினால் திறக்கப்படவிருந்த மொரகஹேன பஸ் தரிப்பு நிலையத்தினை அதற்கு முன்னர் திறப்பதற்கு பாராளுமன்ற உறுப்பினர் விதுர விக்ரமநாயக்க இன்று முயற்சி செய்தார். பஸ் தரிப்பு நிலையத்தினை திறப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த வேளையில் அதற்கு ஒரு மணித்தியாலத்திற்கு முன்னர் அங்கு சென்ற விதுர விக்ரமநாயக்க நாடாவை வெட்டி திறந்து வைத்தார். மொரகஹேன போலீஸ் நிலையத்தின் நிலைய பொறுப்பதிகாரி விடயத்தில் தலையிட்ட போது அமைதியின்மை ஏற்பட்டது. பின்னர் பஸ் தரிப்பு நிலையத்திற்குள் பஸ் ஒன்றை செலுத்துவதற்கு பாராளுமன்ற உறுப்பினர் முயற்சித்த போதிலும் அதற்கு இடையூறு விளைவிக்கப்பட்டது. ஒன்றரை வருடங்களாக இந்த இடம் பாழடைந்து காணப்பட்டது. இதன் நிர்மாண பணிகள் நிறைவடைந்திருக்கவில்லை. இறுதியில் குழாய் கிணறு ஒன்று மாத்திரம் அமைத்துவிட்டு இது தமது செயற்திட்டம் என்று கூறுகின்றனர். பெயர் பலகைகளை திறப்பதற்கு முயற்சிக்கின்றனர். தாம் இட்ட முட்டை என்று நினைக்கின்றனர். இதன் மூலம் இவர்களது அபிவிருத்தி பணிகள் நன்கு புலப்படுகின்றன. பின்னர் அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க பஸ் தரிப்பு நிலையத்தினை உத்தியோகபூர்வமாக திறந்து வைத்தார்.
ஹொரணை பிரதேச செயலக அலுவலகத்தினால் மாகாண அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்பட்டுள்ள இந்த பஸ் தரிப்பிடத்திற்கு 53 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. மக்களின் கருத்துக்களுக்கு நாம் மதிப்பளிக்கிறோம். எனினும் குண்டர்களின் எதிர்ப்புகளை நாம் கவனத்தில் கொள்வதில்லை. நாம் இங்கு வந்துள்ள விடயத்தினை புரிந்து கொள்ள வேண்டும். அரச பயங்கரவாதம் உள்ளிட்ட பல்வேறு தரப்புடன் மோதிவிட்டு வந்துள்ளோம். அதனால் நமக்கு பின்னோக்கி பயணிக்க முடியாது. අපි මේ රට පක්ෂ ભેදෙන් තොරව ගමනක් යන්න අද තීරණය කළා තියෙනවා. ඒ ගමන අපි යනවා. மத்திய வங்கியின் முறிகள் விநியோகம் தொடர்பிலான கோப் குழுவின் அறிக்கை எதிர்வரும் சில தினங்களில் வெளியிடப்பட உள்ளன. கோப் அறிக்கையில் பிரச்சினைகள் இருப்பின் நீதிமன்றத்தினை நாட வேண்டி ஏற்படும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தெரிவிக்கின்றது. கோப் குழுவின் அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். அதன் பின்னர் நீதிமன்ற செயற்பாடுகளுக்கு செல்லலாம். பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்ததன் பின்னரே இதனை செய்யலாம். தவறு இருந்தால் நீதிமன்றத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்க வேண்டி ஏற்படும். மத்திய வங்கியின் முறிகள் விநியோகம் தொடர்பிலான மோசடிகள் தொடர்பில் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் கோப் குழுவிடம் கருத்து தெரிவித்துள்ளார். இதற்கு ரணில் விக்ரமசிங்கவே ஆலோசனை வழங்கியதாக அவர் கூறியுள்ளார். இதுகுறித்து விசாரணைகள் எங்கே? வழக்கினை விசாரணை செய்வது அரசாங்கமே. பிரதமரின் ஆலோசனைப்படியே இதனை செய்ததாக முன்னாள் ஆளுநர் கோப் குழுவிடம் கூறியுள்ளார். இதனுடன் பிரதமர் தொடர்பு பட்டுள்ளதாக அவர் கூறியிருந்தார். அவ்வாறு தவறு இடம்பெறவில்லை எனவும் சட்டத்தின்படியே இடம்பெற்றுள்ளதாகவும் அமைச்சர் லக்ஷ்மன் கிரியல்ல குறிப்பிட்டுள்ளார். வேண்டியவர்களுக்கு அமைச்சு பதவிகளை வகிக்க முடியும். நாட்டின் சட்டம் அனைவருக்கும் ஒன்று. இலங்கை பிரஜையாக இருந்தாலும் வெளிநாட்டு பிரஜையாக இருந்தாலும் நாட்டின் நீதி அனைவருக்கும் ஒன்று. என்னை பொறுத்தவரை யானைக்கு உள்ள நீதிதான் தவளைக்கும். ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன நேற்று தெரிவித்த கருத்து தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் இன்று கருத்து வெளியிட்டனர். அவர் முன்வைத்த விடயங்களில் சில உண்மைத்தன்மைகள் காணப்படுகின்றன. பசில் ராஜபக்சவின் காணி கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விசாரணைகள் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளன. 2010 ஆண்டு முதல் 2015 ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரை திருக்குமார் நடேசன் இந்த காணியை பயன்படுத்தியுள்ளார். அவரிடம் இதுவரையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை. இதற்கான அரசியல் பலம் பிரதமரிடம் இருந்தா, ஜனாதிபதியிடம் இருந்தா அல்லது எந்த பிரிவினரிடமிருந்து அழுத்தம் விடுக்கப்படுகிறது என்பது தொடர்பில் கண்டறிய வேண்டும். கடந்த தசாப்தத்தில் 9 பில்லியனுக்கும் அதிக நிதி நாட்டிலிருந்து வெளியே மோசடியாக எடுத்துச் சென்றுள்ளனர். எனினும் வாகனம் ஒன்றை முறையற்ற வகையில் பயன்படுத்தியமை தொடர்பில் 2 கோடி ரூபாய் மோசடி குற்றச்சாட்டே அமைச்சர் ஃபவுசி மீது சுமத்தப்பட்டுள்ளது. தனது அமைச்சரவையில் உள்ள அமைச்சர் ஒருவர் மீது இவ்வாறு குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ள சந்தர்ப்பத்தில் நாட்டின் பிரதம நிறைவேற்ற அதிகாரி அதிருப்தி அடைவது இயற்கையானதே. நாட்டில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. ஒவ்வொருவர் ஒவ்வொரு கருத்துக்களை கொண்டிருக்க முடியும். இது பூரணமானது என நாம் கூறவில்லை. எனினும் அரசியல் இதில் தலையீடு செய்வதில்லை என கூற முடியும். ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் நாம் இதில் தலையீடு செய்யாது இருப்பதே நமது பொறுப்பு. அதிகாரிகளினூடாக தவறுகள் ஏற்பட முடியும். கருத்துக்களுக்கு மாத்திரம் இவற்றை மட்டுப்படுத்த முடியாது. அரசியல் தலையீடுகளை நிறுத்துமாறு நாம் ஜனாதிபதியிடம் கோருகிறோம். ஜனாதிபதியுடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினர் உள்ளனர். மற்றைய பக்கம் ஐக்கிய தேசிய கட்சியினர் உள்ளனர். இவர்களை தவிர தலையீடு செய்ய வேறு எவரும் இல்லை. இதற்கு ஐக்கிய தேசிய கட்சியினரை பொறுப்பு எனின் உடனடியாக இந்த தலையீடுகளை நிறுத்த வேண்டும். குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு நான் அழைக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் அலரி மாளிகையிலிருந்து 4 தொலைபேசி அழைப்புகள் வந்தன. எத்தனை மணிக்கு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப் போகிறீர்கள் என வினவியது எனக்கு கேட்டது. ஏன் இவ்வாறான அரசியல் வேட்டைகளை முன்னெடுக்கிறீர்கள்? இதுவரையில் பில்லியன் கணக்கில் நிதி மோசடியில் ஈடுபட்ட அமைச்சர்களின் பெயர்களை நாம் வெளியிடுவோம். அகமதி விக்ரமசிங்க மெத்தித்துமாட்ட அப்பி அபியோக கரணும். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு நாம் சவால் விடுக்கிறோம். உங்களை நோக்கி இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்படுகிறது. FCID, CID, லஞ்ச ஊழல் ஆணைக்குழு ஜனாதிபதி கூறுவதை கேட்டு நடக்காவிடின் அதன் பின்னணியில் வேறு யார் உள்ளார்? நாட்டின் ஜனாதிபதி கூறுவதை விடவும் CID-யினர் யாரின் பேச்சை கேட்கின்றார்கள்? அந்த நபர் யார்? FCID யாரின் கட்டளைகளை ஏற்கிறது? பழைய கொழும்பு வீதியின் நிர்மாண பணிகளின் போது சொத்துக்களை இழந்தவர்களுக்காக இன்று மேலும் 300 மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் நேற்று நாமல் ராஜபக்ச தெரிவித்த கருத்திற்கு பதில் வழங்கினார். என்னை கைது செய்தவரும் பிணையில் வெளியே உள்ளார். கொலை சம்பவம் ஒன்று தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டு பிணையில் வெளியே வந்துள்ளார். பார்க்கும்போது அவர் என்னை விட திருடன் அல்லவா? என்னை சிறையில் அடைத்தவர் என்னை விட திருடன். போலீஸ்மா அதிபர் தொலைபேசி இலக்கம் ஒன்றை வழங்கினார் அல்லவா? FCID போன்ற நிறுவனத்துக்கு வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட ஒருவர் எவ்வாறு செல்வார் என்பதை சிந்திக்குமாறு கூறுகின்றோம். அதில் ஊழல் மோசடி தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்ட பலர் உள்ளனர். அது குறித்து விசாரணை செய்யுங்கள். சிறைக்கு சென்ற பலர் உள்ளனர். நாம் பெயர்களை குறிப்பிடுவதில்லை. உரிய நேரத்தில் பெயர்களை வழங்குவோம்.
වෙලාවට අපි දෙන්න. අද දෙන්නේ නැහැ. අර කටබොරු කිව්වා දියබොරු කියන්නේ නැහැ කියලා කතාවක් තියෙනවනේ. வாய் பொய் கூறினாலும் நாக்கு பொய் கூற மாட்டாது என்று கதை ஒன்று உள்ளது. நேற்று நாமல் ராஜபக்ச கூட்டம் ஒன்றில் கூறிய கருத்தினை கேட்டேன். FCID-யில் விசாரணை செய்யும் நபர் தன்னை விட திருடன் என்று குறிப்பிட்டிருந்தார். அதாவது தான் திருடன் என்பதை அவர் ஏற்றுக்கொண்டுள்ளார். தான் செய்த திருட்டு சம்பவங்கள் தொடர்பில் விசாரணை செய்ய வேண்டாம் எனவும், அரசியல்வாதிகள் திருடுவதற்கே அரசியலுக்குள் அதிகாரத்திற்கு வருகின்றார்கள் என்ற செய்தியை அவர் கூறியுள்ளார். இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் முன்னாள் பொதுச் செயலாளருமான அமரர் க வேலாயுதத்தின் ஒரு வருட நினைவு தினம் இன்று பதுளை சைமன் பீரிஸ் மண்டபத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது. அமரர் கானா வேலாயுதத்தின் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதன்போது உவா மாகாண முதலமைச்சர் சாமர சம்பத் தசநாயக்க மற்றும் ராஜாங்க அமைச்சர் டிலான் பெரேரா உள்ளிட்ட பல அரசியல் பிரமுகர்கள் கலந்து கொண்டிருந்தனர். நான் கற்றுக்கொண்ட பாடங்கள் கடந்த 36 வருடத்தில் கற்றுக்கொள்ளாத பாடத்தை இந்த ஒரு வருடத்தில் கற்றுக்கொண்டேன். மனிதர்களை படித்துக் கொண்டோம், நண்பர்களை படித்துக் கொண்டோம், அரசியல்வாதிகளை படித்துக் கொண்டோம், அனைவரை பற்றி படித்துக் கொண்டோம், எம்மோடு இருக்கும் கைகோர்த்திருக்கும் மக்களை பற்றியும் படித்துக் கொண்டோம். என் தந்தை ஆற்றிய சேவையை அன்று கடந்த வருடம் 17ஆம் தேதி பசறையில் மழை வெள்ளத்தையும் காணாது பார்த்திருந்த மக்கள் கூட்டத்தின் போது பார்க்கக்கூடியதாக இருந்தது. நான் 5 வருட காலமாக மாநில சபையில் வேளாண்மையோட செயல்பட்டேன். ஆளுங்கட்சியில் நான் இருந்தேன், அவர் எதிர்கட்சியில் இருந்தார். ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசாம ஆளுங்கட்சி எந்த முறையில் செஞ்சா மக்களுக்கு அந்த நல்ல திட்டங்கள் போய் சேரும்னு சொல்லி ஆளுங்கட்சியை வழி நடத்தக்கூடிய ஒருத்தராக தான் செயல்பட்டார். எதிர்கட்சியா இருந்தாலும் மலைய மக்களுக்கு ஒரு வேலை திட்டம் போய் சென்றடைறதுல ரொம்ப கவனமா இருப்பார். அவரோட சேவை வெறும் LJWக்கு மட்டும் போகல, அனைத்து கட்சி அனைத்து மக்களுக்கும் மலைய மக்களுக்கும் சென்றடைச்சு, பெரும்பான்மை மக்கள் கூட போய் சென்றடைச்சு. கட்சிகள் அப்பாற்பட்டு, கொள்கைகள் அப்பாற்பட்டு மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்குங்கிறப்ப அதுக்கு எந்த அளவுக்குனாலும் பாடுபட துணிஞ்சக்கூடிய ஒரு මේරටේ ජාතික ප්‍රශ්නයට බලය බෙදීම පදනම් කරගෙන විසඳුමක් හොයන්න ඕනේ කියලා කතා කරපු මිනිස්සු. நாட்டில் காணப்படும் இன பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதில் வேலாயுதம் ஆர்வமாக இருந்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து யாரும் வந்தால் கவனிப்பு அதிகமாக காணப்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சியிலும் அவ்வாறான நிலைதான் காணப்பட்டது. ஆனால் வேலாயுதம் தொடர்ந்தும் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்தார். ஐக்கிய தேசிய கட்சி அவரை கவனித்தமை குறைவு என்று நான் கருதுகிறேன். பதுளை மாவட்டத்தில் தேர்தலில் தோல்வி அடைந்த நிலையிலும் அவருக்கு தேசிய பட்டியல் வழங்கப்படவில்லை. இருந்தபோதும் அவர் கட்சியை விட்டு போகவில்லை. தமிழர்கள் மாத்திரமல்ல, சிங்களவர்களும் அவருக்கு வாக்களித்தனர். சிரச ஊடகவியலாளர் ஜெய் ஸ்ரீரங்கா வேலாயுதத்துடன் சிறந்த நண்பராக காணப்பட்டார். நாங்கள் நிறைய சந்தர்ப்பங்களில் நாட்டின் அரசியல் விடயங்கள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடினோம். தோட்ட தொழிலாளர்களின் பிரச்சினைக்கு பாராளுமன்றத்திற்கு பெட்ரோல் எடுத்து செல்லாமல் அதற்கும் அப்பால் சென்று தூர நோக்குடன் பிரச்சினையை தீர்ப்பதற்கான வழியை வகுத்திருப்பார். 1000 ரூபாய் சம்பள உயர்வை கோரி 7 நாட்களும் வீதியில் தோட்ட தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள். இன்று வேலாயுதம் இருந்திருந்தால் 2 நாட்களில் பிரச்சனையை தீர்த்திருப்பார். சுமார் දවස් 7ම රුපියල් 1000ක පඩි වැඩිම මිල්ල. අද වේලායුධ කියනනම් දවස් 2 යනකොට වේලායුධ මැදිහත් වෙලා ඊපස්සේ විසඳන. ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கியவர் அமரர் வேலாயுதம் அவர்கள். இன்று அரசியலிலே கட்சி மாறுவதும் கட்சியை விட்டு வேறு கட்சிகளுக்கு போவதும் ஒரு சர்வசாதாரண விடயமாக மாறி போயிருக்கும் இக்காலகட்டத்திலே அமரர் வேலாயுதம் அவர்கள் தனது கொள்கையிலே விடாப்பிடியாக இருந்து கடந்த மாதம் ஏற்பட்ட தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட கிளிநொச்சி சந்தை கட்டட தொகுதியை மக்கள் விடுதலை முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்துன்னெத்தி இன்று பார்வையிட்டார். கிளிநொச்சி சந்தை கட்டட தொகுதியில் ஏற்பட்ட தீயினால் பாதிக்கப்பட்டவர்களுடன் இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் கலந்துரையாடினார். இந்த மக்களுக்கு தற்காலிக தீர்வொன்றை வழங்குவதற்கான நடவடிக்கை தற்போது எடுக்கப்படுகின்ற போதிலும் இவர்களுக்கான வர்த்தக நிலையங்களை நிரந்தரமாக பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டும். இவர்களின் வாழ்க்கை முற்றாக வீழ்ச்சியடைந்துள்ளது. யுத்தத்தின் பின்னர் லட்சக்கணக்கில் கடனை பெற்று தமது தங்காபரணங்களை அடகு வைத்தே பெரும்பாலானோர் வர்த்தக நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளனர். இயற்கையாக இந்த தீ ஏற்பட்டுள்ள போதிலும் இவர்களின் துன்பம் இயற்கையானது அல்ல. தொடர்ந்தும் இவர்களால்
அவர்களால் கடனை செலுத்தி வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபட முடியாது. இங்குள்ள சுமார் 130 வர்த்தகர்களும் நிரந்தரமாக தமது வர்த்தக நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்வதற்கு விசேட தலையீடு செய்து அவர்களுக்கு உதவ வேண்டும். இந்த அப்பாவி மக்களின் கடனை ரத்து செய்வதற்கான இயலுமை அரசாங்கத்திற்கு உள்ளது. இந்த மக்களின் கடனை ரத்து செய்து ஏதேனும் நிவாரணத்தை இவர்களுக்கு வழங்க வேண்டும் என நாம் கூறுகின்றோம். மட்டக்களப்பு மாவட்டத்தின் வாழைச்சேனை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று பிற்பகல் நடைபெற்றது. இணைத்தலைவர்களான பிரதி அமைச்சர் அமீர் அலி மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் சி யோகேஸ்வரன், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரதேச அமைப்பாளர் DM சந்திரபாலா ஆகியோர் தலைமையில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர்களான S வியாழேந்திரன், ஞா ஸ்ரீநேசன் ஆகியோரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். பாசிக்குடா விஷயத்துல கிட்டத்தட்ட இப்படிதான் இந்த அபிவிருத்தி என்ற போர்வையில இன்றைக்கு எங்கட மக்கள் எந்த அளவுக்கு சொந்த இடத்துல சொந்த மாவட்டத்துல புறந்தள்ளப்பட்டு பிச்சை எடுக்கணில் இருக்காங்கிற விஷயம் தான் இது. எங்களுடைய மாவட்டத்தை சேர்ந்த ஒருவருமே இல்லை. ஆனா எல்லாம் வெளி முதலீட்டாளர்கள் பெரிய பணக்காரர்கள் தான் இங்க ஹோட்டலை கட்டிக்கிறாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்றைக்கு எங்களுடைய இந்த பாசிக்குடாவில இருந்து மீன்பிடி தொழிலை செய்தார்கள். இன்றைக்கு குறிப்பா மாடு கொண்டு அங்க தள்ளி அந்த நிலைமையில தள்ளி இன்றைக்கு ஓட்டு முழுக்க நாங்கள் வெளிச்சம் போட்டு வச்சிருக்கோம். அவதானிக்கு வரும். ஆனா இன்னைக்கு அந்த மீன் பிடிக்கிறாங்க சேர்ந்தது பாருங்க ஒரு மிகவும் கஷ்டப்படுறாங்க. ஒரு கரண் வெளிச்சம் இல்லை. இருட்டு பகுதியில் நடக்கிறாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு வளமான கட்டணம் இருந்தது. அந்த கட்டண வசதி இல்லை. பயணத்துல பாத்தீங்கன்னா அமர்த்தி சார ஹோட்டல் சஜீப் பாஸ்கர் ஹோட்டல் கிடையாது. அவர் முன்னே மஹிந்த அரசாங்க காலத்தில் பல குற்றச்சாட்டுகள் இருந்து இன்னைக்கு அந்த ஹோட்டல் திரும்ப நான் இந்த நிகழ்வு கொடுக்கப்பட்டிருக்கேன். தனிஜாவர்த்தனை கையளிக்கப்பட்டிருக்காங்க. இந்த அடிப்படையில் இந்த லேண்ட் கைமாறப்படுது. நாங்கள் சின்ன சின்ன விஷயத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கோம். மில்லியன் கணக்கெல்லாம் இங்க வேலை நடந்துட்டு 800 மில்லியன் LOC கொடுத்தார். முன்னைய அரசாங்கத்தை வச்சுக்கொண்டு அரசாங்கத்தினால் அது ஏற்படுத்தப்பட்டது. இன்னைக்கு அதுக்கு கைமாறா LOCக்கு பக்கத்தில் இடம் கொடுக்கப்பட்டிருந்தது. எங்கட வளம் இந்த அளவு சூரியான கூட யோசிங்க. கிட்டத்தட்ட எத்தனை பேருக்கு வேலை கொடுக்கலாம்? 2100 பேருக்கு வேலை கொடுக்கலாம். இந்த 14 ஹோட்டல் எத்தனை பேர் மட்டக்களப்பு சேர்ந்தாங்க வேலை வழங்கப்படுது? கிட்டத்தட்ட 76% தமிழ் மொழி பேசுகிற தமிழ் மக்கள், அதில் 100% தமிழ் மொழி பேசுகிற மக்கள், தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள். எங்களோட மாவட்டத்தில் எத்தனை பேர் வேலை கொடுக்கப்பட்டு 250 பேர் இருக்காங்க. மட்டக்களப்பு கிரான் கோரளிப்பற்று தெற்கு பிரதேச செயலகத்தின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. இணைத்தலைவர்களான பாராளுமன்ற உறுப்பினர் S வியாழேந்திரன், பிரதி அமைச்சர் அமீர் அலி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரதேச அமைப்பாளர் DM சந்திரபால் ஆகியோர் தலைமையில் கோரளிப்பற்று தெற்கு பிரதேச செயலகத்தில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீநேசன் மற்றும் யோகேஸ்வரன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். இதன்போது காணி விவகாரம், யானை வேலி அமைத்தல், பாலம் புனரமைப்பு, போக்குவரத்து வசதியை மேம்படுத்தல், நிரந்தர வைத்தியசாலை அமைத்தல், தபாலகம் அமைத்தல் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் வெளிமாவட்டங்களுக்கு மணல் கொண்டு செல்வதை தடுத்து தமது பிரதேசத்துவைக்கு பயன்படுத்த வழி ஏற்படுத்தி தருமாறும் இதன் போது கேட்டுக் கொள்ளப்பட்டது. தமது பிரதேசத்தில் மழை பெய்ய வேண்டும் என்று மக்கள் பிரார்த்தனைகளில் ஈடுபட்டனர். வறட்சி காரணமாக நாட்டின் சில பகுதிகளில் மக்கள் சிரமங்களை எதிர்கொண்டுள்ள நிலையில் குடிப்பதற்கு குடிநீரை பெற்றுக் கொள்வதில் மேலும் சில பகுதி மக்கள் இன்னல்களை எதிர்கொண்டுள்ளனர். அவ்வாறு சிரமப்படும் மக்களுக்கு கரம் கொடுக்கும் நோக்கில் மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. நொச்சியகம மகளிவ கிராம மக்கள் நீண்ட தூரம் சென்று குடிநீரை பெற்றுக் கொள்கின்றனர். பணத்திற்கு நீரை பெற்றுக் கொள்வதற்கு பதிலாக சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொடுப்பதற்கு மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தினூடாக முடிந்துள்ளது. களனி ரஜமகா விகாரையின் விகாராதிபதி பேராசிரியர் கொள்ளுப்பிட்டியே மஹிந்த தேரரின் நிதி உதவியில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதேவேளை அக்குரச திப்பட்டுவ கிராமத்திற்கும் குடிநீரை பெற்றுக் கொடுப்பதற்கு மக்கள் சக்தி திட்டத்தினால் முடிந்தது. குடிநீரை பெற்றுக் கொள்வதற்கு 50 வருடங்களாக போராடிய இந்த மக்களின் முகங்களில் இன்று புன்னகையை காண முடிந்தது. தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையின் ஒத்துழைப்புடன் இலங்கை ஏற்றுமதி கடன் காப்புறுதி கூட்டுத்தாபனத்தின் நிதியுதவியில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டு மக்கள் பாவனைக்கு திறந்து வைக்கப்பட்டது. மக்களின் துயர் துடைக்கும் மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றது. உள்ள சிறுவர் புற்றுநோய் வைத்தியசாலைக்கு நிதி சேகரிக்கும் நடைபவனியின் 8ஆம் நாள் பயணம் வவுனியா புளியங்குளத்தில் ஆரம்பமானது.
புளியங்குளம் மைதானத்தில் இன்று காலை ஆரம்பமான நடைபயணத்தை வடமாகாண சுகாதார அமைச்சர் ப சத்தியலிங்கம் ஆரம்பித்து வைத்தார். வடக்கின் பருத்தித்துறையில் கடந்த 6ஆம் திகதி ஆரம்பமான இந்த நடைபவனி எதிர்வரும் நவம்பர் மாதம் 2ஆம் திகதி தேவேந்திர முனையில் நிறைவடைய உள்ளது. இலங்கையின் முன்னாள் நட்சத்திர கிரிக்கெட் வீரரான மஹேல ஜெயவர்தன உள்ளிட்ட பலர் இந்த நடைபவனியில் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை நேற்றைய 7ஆம் நாள் பயணம் மாங்குளத்தில் ஆரம்பமாகி புளியங்குளத்தில் நிறைவு பெற்றமை குறிப்பிடத்தக்கது. 32வது அகில இலங்கை பாடசாலைகள் விளையாட்டு விழா கண்டி போகம்பரை மைதானத்தில் இன்று பிற்பகல் கோலாகலமாக ஆரம்பமானது. கண்களுக்கு விருந்து படைத்த அங்குரார்ப்பண வைபவத்தில் கல்வி அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். நாட்டின் 1432 பாடசாலைகளைச் சேர்ந்த 5000க்கும் மேற்பட்ட வீர வீராங்கனைகள் இந்த முறை போட்டிகளில் பங்கேற்றுள்ளனர். 5 நாட்களுக்கு நீடிக்கும் இந்த விளையாட்டு விழாவில் 15, 17, 19 மற்றும் 21 ஆகிய 4 வகையான வயது பிரிவுகளின் கீழ் 100க்கும் மேற்பட்ட போட்டிகள் நடைபெறவுள்ளன. கல்வி அமைச்சு, உடற்கல்வி மற்றும் விளையாட்டுத்துறை திணைக்களம் என்பன இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இந்த விளையாட்டு விழா எதிர்வரும் திங்கட்கிழமை வரை நீடிக்க உள்ளது. கலாசார நடனம், கலை நிகழ்ச்சிகள் என்பன அங்குரார்ப்பண வைபவத்தை அலங்கரித்தன. அகில இலங்கை பாடசாலைகள் விளையாட்டு விழாவில் கடந்த முறை அதிசிறந்த வீர வீராங்கனையான தெரிவான இருவரும் இந்த முறை சுடரை ஏற்றி வைக்கும் வாய்ப்பை பெற்றனர். விளையாட்டு விழாவில் வீர வீராங்கனைகளின் சத்திய பிரமாணத்தை அமகமோ மத்திய மகா வித்தியாலயத்தின் யமானி துலாஞ்சலி ஆற்றினார். இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.